என்ன சாயலா மாறணுமா? தேவ சாயல். அதுலயும் ஒரு ஊழியம் செய்யறவங்க, ஊழியக்காரங்க கட்டாயம் நீங்க தேவ சாயலை பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை என்னை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அப்ப எந்த அளவுக்கு ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி தன்னை தேவ சாயலாய் மாற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்கள் மூலமாய் பிரகாசிக்க பிரதிபலிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆமா, நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரங்களுக்கு 3 விஷயத்துல கவனமா இருக்கணும். எத்தனை விஷயத்துல கவனமா இருக்கணும்? அங்க எழுதிக்கோங்க, 3 விஷயம். நான் எப்பவுமே ஊழியர்களிடத்துல சொல்வதுண்டு, 3 விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். 1 பணம். சொல்லுங்க, பணம். இன்னொன்னு சொல்லுங்க பெருமை. பெருமை. இன்னொன்னு சொல்லுங்க இச்சை. இச்சை. ஆமா, இப்படி சொல்லுவாங்க, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பெருமை. நீங்க 3 பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க. நான் கவனமா இருக்க வேண்டியது 1 பணத்துல, 2வது இச்சையில, 3வது பெருமையில. ஊழியத்தின் ஆரம்பத்துல நமக்குள்ள இருந்த அந்த தாகம், நேற்று அழகா மைக்கேல் பிரதர் அவங்க காலையில சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, ஆரம்பத்தில் இந்த துடிப்பு கொஞ்சம் குறைஞ்சிட்டோன்னு ஒரு பயம் இருக்குன்னு. எத்தனை பேர் நீங்க அப்படி யோசிச்சிருக்கீங்க? அந்த ஊழியத்தை துவங்கின புதுசுல ஒரு துடிப்பு இருக்கும் பார்த்தீங்களா? அது நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சோரம் போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா அது இதாயிரும். காரணம் என்னன்னா, கர்த்தர் கொஞ்சம் நம்மளை நம்பி நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம தேவ சாயல்ல இருக்கிறோமாங்கிறது நமக்கே தெரியாது. நல்லா கவனிங்க, நீங்க விழுந்துட்டீங்கன்னா கூட, பின்மாற்றத்தில் போயிட்டீங்கன்னா கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. உங்களை பார்த்து ஒருத்தர் நீ பின்மாற்றத்தில் இருக்கிற, உன் வழி சரியில்லைன்னா கூட அதை உணர்ந்து கொள்ளுகிற உணர்வு கூட உங்களுக்கு என்ன செய்யாது. நான்லாம் அந்த பாதையில் நிறைய போயிருக்கிறேன். என்னைய பார்த்து ஒருத்தர் நீ கொஞ்சம் ஜெப வாழ்க்கை, கொஞ்சம் ஊழியம், கொஞ்சம் தரிசனம் மங்குது அப்படின்னு சொன்னால் கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஊழியர்களாகி நாம் தள்ளப்பட்டுருவோம். இப்போ முதல்ல நம்ம எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா பணத்தில். சொல்லுங்க, ஊழியக்காரனுக்கு ஊழியத்தில் தான் பிழைப்பு, அது தப்பு கிடையாது. ஆனால் பிழைப்புக்காக நம்ம ஊழிய வரல, தேவ அழைப்புக்காக வந்திருக்கோம். இந்த பாட்டு புக்கில் கடைசி பக்கத்தை எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியம் என்பது பிழைப்பு அல்ல. பிழைப்பு அல்ல. அழகா சதீஷ் பாஸ்டர் கால சொன்னாங்க, அதுக்கு கொத்தனார் வேலைக்கு போயிடலாம். கொத்தனார் வேலைக்கு எவ்வளோ சம்பளமா? 1000 ரூபா 1500 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கு எங்கே போயிடலாம்? கொத்தனார் வேலைக்கு நம்ம போயிடலாம். ஆனால் ஊழியம் என்பது தேவ அழைப்பு. நான் சொல்கிறேன், நிறைய இளம் ஊழியர்கள் இருக்கிறீங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஊழியத்துக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்னு ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. ஊழியத்துக்கு வந்தால் உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சம்பளமே கிடையாது ஊழியத்தில் என்ன கிடையாது. நாட் டு பி ஃப்ராங்க், இன்னைக்கு வரைக்கும் நான் எனக்குன்னு, என் மனைவிக்குன்னு, எங்கள் அம்மாவுக்குன்னு, என் வருங்கால தலைமுறைக்குன்னு நான் 1 ரூபா சேர்த்து வச்சது கிடையாது. என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் எனக்குன்னு எதையுமே சேர்த்து வைத்தது கிடையாது. எல்லாமே நான் ஃப்ராங்காக ஊழியத்தில், ஏன்னா கர்த்தர் கொடுக்குறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், ஊழியத்துக்கு வந்தால் நமக்கு யார் போஷிப்பா, நமக்கு யார் சம்பளம் கொடுப்பா, நமக்கு யார் காணிக்க கொடுப்பா. இன்னும் நிறைய பேருக்கு மைண்ட் செட் வரும், இந்த ஊழியத்துக்கு போனால் 2000 ரூபா கிடைக்கும், இந்த ஊழியத்துக்கு போனால் 500 ரூபா தான் கிடைக்கும். நானும் ஆரம்பத்தில் அப்படி இருந்திருக்கிறேன். ஏன்னா அப்போ கஷ்டம், கடன் பிரச்சனை. இன்றைக்கி போனால் ஒரு 500 ரூபா கிடைக்கும், நாளைக்கு காலையில் தவணை கட்டிடலாம். இந்த பாஸ்டிங் பீரியடுக்கு போனால் ஒரு 1000 ரூபா கிடைக்கும், நாளைக்கு என்ன பண்ணிடலாம், நம்ம வட்டிக்கு கொடுத்துடலாம். இந்த எண்ணங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. அல்லேலூயா. முதல்ல பணத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கையில் அள்ளி கொடுப்பார். உங்களை நம்புற வரைக்கும் கிள்ளி கொடுப்பார். உங்களை நம்புற வரைக்கும் எப்படி கொடுப்பாரு? எனக்கெல்லாம் நான் சொல்கிறேன், எனக்கெல்லாம் கிள்ளி தான் கொடுத்துட்ருக்காரு. அப்போ நான் நினைக்கிறேன், நான் இன்னொரு என்ன நம்பணும், இன்னொரு என்ன செய்யணும். ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களை நம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயங்களை. நான் சொல்கிற பணம், அண்ணன் அழகாக நேற்று சொன்னாங்க, நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு அல்ல, ஊழியத்தை உயர்த்துறதுக்கு, ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்கு. நீங்கள் பணம் பண்ணணும், உங்களுக்கு கொடுப்பார், உங்களுக்கு வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார், அது கொடுப்பார், இது கொடுப்பார். அதுக்கெல்லாம் வராதிங்க, அதுக்கு பிழைப்பு. அந்த மைண்ட் செட்டே ஊழியக்காரங்களுக்கு இருக்கக்கூடாது. எதுக்காக இந்த இளம் ஊழியர் தரிசன முகாம் வைக்கிறோன்னா, இன்னைக்கு ஒரு தலைமுறை ஊழியம் செய்கிறவங்க, அது இந்த தலைமுறையில் ரொம்ப அவங்க அந்த தேவ சாயலே என்ன செஞ்சிட்டோம், கம்ப்ளீட்டாக நம்ம மறந்துட்டோம். ட்ரெண்டிங்க்கு ஊழியம், என்னது ட்ரெண்டிங்க்கு. ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வைரலாகணும்னு என்ன செய்வாங்க, கீழே என்ன போடுவாங்க, ஹேஷ்டேக் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த வீடியோவுக்கும் அவங்க போடுற ஹேஷ்டேக்குக்கும் சம்மந்தமே இருக்காது.
தமிழ் கிறிஸ்டியன் வைரல், தமிழ் கிறிஸ்டியன் எதுக்காக போடுறாங்க? அது ஒரு ப்ரொசீஜர். அப்படி போட்டால் தான் வீடியோ என்ன செய்யும், வெளியே காட்டும். அதுக்காக அந்த மாதிரி என்ன செய்வாங்க. இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம்னா ட்ரெண்டிங்க்கு மாறிடுறோம். பைபிளில் நோ ட்ரெண்டிங். தேவ சாயலில் ட்ரெண்டிங்லாம் இதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று பார்க்குறீங்க, அது ஒரு பாட்டாக கூட இருக்கலாம், ஒரு ஆராதனையாக கூட இருக்கலாம், அதுக்கும் தேவ சாயலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது. அப்போ பணம் எதற்காக? தேவனுடைய ஊழியத்திற்காக. அல்லேலூயா. உங்கள் கையில் ஒரு 10,000 ரூபா இன்றைக்கி கிடக்குன்னா நாளைக்கு போய் எந்த கடையில் ட்ரெஸ் வாங்கலாம்னு நினைக்கக்கூடாது. உங்கள் மைண்டில் என்ன வரணும்? இதை எப்படி என் சபையில், இதை எப்படி ஆத்துமாக்களுக்காக, இதை எப்படி கஷ்டப்படுகிற ஊழியர்களுக்காக, கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக, இந்த எண்ணத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை நம்பி கொடுப்பார். அல்லேலூயா. ஊழியத்தில் வந்து யாரையுமே ஆண்டவர் பட்டினி என்னை ஒரு நாள் கூட, நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்து 12 வருஷம் ஆகுது. இந்த 12 வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா நான் 3 பேரும் சாப்பாடு இல்லாமல் அழுதுருக்குறோம். ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கூட என்னை ஆண்டவர் பட்டினி போட்டதில்லை. அல்லேலூயா. உங்களை அழைச்சவர் அவர்னா உங்களை நடத்துவார். பணத்து மேலே நம்ம என்ன நோக்கம் என்ன செய்யக்கூடாது. இந்த மீட்டிங் போனால் எனக்கு இவ்வளோ கொடுப்பாங்க, இன்றைக்கி என் சபையில் காணிக்க 150 ரூபா தான், 500 ரூபா தான், இதை வச்சு அந்த எண்ணமே வரக்கூடாது. அல்லேலூயா. நம்மளை போஷிக்கிறவர் அவர். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஊழியத்துக்கு வர ஏன் சந்தேகம்னா, எனக்கு யார் காணிக்க, எனக்கு தசமபாகம் கிடையாது. மாதந்தோறும் 500 கொடுக்கிறவர்கள், 1000 கொடுக்கிறவர்கள், 2000 கொடுக்கிறவர்கள் டிசைன்லாம் பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் வெளியே விடவே விட மாட்டார். பயங்கரமாக போட்டு கலர் கலராக டிசைன்லாம் பண்ணி வைப்பேன். நானும் என் மனைவி சேர்ந்து அப்படி ஜெபிப்போம். ஆண்டவர் சொல்லுவார், தூக்கி தூர போடுன்றார். பிரிண்டாகவே வெளியே வராது. பிரிண்டாகி ப்ரூஃப்லாம் எடுத்து பார்ப்போம், இந்த கலர் நல்லா இருக்குது, அந்த கலர், ஆனால் ப்ரூஃபோடு நிற்கும். அதுக்கப்புறம் அது என்ன செய்யாது. தேவ சாயல் நம்ம மாறும் போது ஆவியானவர் நம்மளை உணர்த்தணும். உங்களுக்குள்ள அந்த உணர்வு இல்லைன்னா நீங்கள் எங்கேயோ கிடைக்கீங்கன்னு அர்த்தம். பணத்துக்காக ஊழியத்துக்கு வராதிங்க, பணத்துக்காக ஊழியம் செய்யாதீங்க. 2000 ரூபா வந்தாலும் அவங்களால திருப்தியாக வாழ முடியும். அல்லேலூயா. அதாவது 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்து செலவு பண்ணுவாங்க. ஏன்? அந்த மிச்சம் 15 நாள் என்ன செய்யணும்? நமக்குலாம் முழு நேர ஊழியர்லாம் சொல்லுங்க, நமக்குலாம் அந்த கவலை இருக்கா? 5 பைசா இல்லைனாலும் சந்தோஷமா இருப்போம், 5000 இருந்தாலும் கமுக்கமாக இருப்போம். நம்ம அதை காட்டவே மாட்டோம். நம்மளோட காசு இருக்கா இல்லையானே நம்ம தோரணையை, நம்ம ட்ரெஸ் வச்சு கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் நமக்கு தான் தெரியும், பஸ்ஸுக்கு பெட்ரோல் போடணும் ஆண்டவரே, கார் இருக்கு, என்ன இல்லை பெட்ரோல் இல்லை ஆண்டவரே. ஆனால் கவலையே பட மாட்டோம். நீங்கள் மாத சம்பளம் வாங்கினீங்கிறவங்களுக்கு தெரியும், மாதம் 15க்கு மேலே ஐயோ இன்னும் 2000 தான் இருக்குது, எப்படி இன்னும் 10 நாள் ஓட்ட போகிறோம், ஆஃபீஸில் அட்வான்ஸ் வாங்கலாமா, இப்படி தோணும். ஆனால் நான் சொல்கிறேன், நமக்கு அட்வான்ஸே பரலவன் தான். அட்வான்ஸுங்கிறதே கிடையாது. எப்போ வேணுமோ ரெடி கேஷாக ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஊழியத்துக்கு போனால் தான் காணிக்க கிடைக்கும். 2வது பாருங்க, பெருமை. என்னது? பெருமை. நான் தான் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லுவேன், பெருமை வந்துச்சுன்னா நீ எருமையாக மாறிடுவேன்னு. நிறைய நேரம் நம்மளை கொஞ்சம் யாராவது உயர்த்தி பேசிட்டாங்கன்னா நமக்கு ஒன்று என்ன வந்துடுது? பெருமை. தயவுசெய்து எடுத்து போடும். ஊழியத்தில் எது தெரியுமாங்க ஆசீர்வாதம்? நீங்கள் சர்ச்சு கட்டுறதோ, நல்ல ஸ்பீக்கர்ஸ் வாங்குறதோ இல்லை, கார் வாங்குறதோ இல்லை. ஊழியத்தில் கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சிருக்கணும். நம்ம நிலைத்திருப்பது தான் ஆசீர்வாதம். உங்களை திரும்பி பார்க்கும்போது, இன்னொரு 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, நீங்கள் அந்த கிராமத்தில் ஊழியம் செய்றீங்கன்னு உங்களை சொல்லணும். இன்னும் அந்த பிரதர் முழு நேர ஊழியத்தில் தான் இருக்கிறாருன்னு சொல்லணும். உங்களுக்கு ஊழியத்தில் வளர்ச்சி இல்லாட்டாலும் நீங்கள் இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். நிலைத்திருக்கிறீங்களா? ஊழியத்தில் நிலைச்சிருக்கிறீங்களா? பிசாசு எங்கனாலும் நம்மளை என்ன செய்வான்? பெருமையான காரியங்களை கொண்டு வருவான். 3வது இச்சை. இச்சைங்கிறது பெண்கள் மேலே வர்றது மட்டும் கிடையாது, ஆண்கள் மேலேயும் வரலாம். நாட் ஓன்லி ஹியூமன், மனுஷன் மேலே வர்றது மட்டும் இல்லை, ஒரு பொருட்கள் மேலே. ஊழியத்தில் எனக்கு ஊழியத்தில் என்ன கேட்டிங்கன்னா, நான் பல கோடிகளுக்கு திட்டம் சொல்லுவேன், பல கோடிகளுக்கு பொருள் வாங்கணும்னு சொல்லுவேன். அது ஊழியத்துக்கு. ஆனால் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எது மேலேயும் நமக்கு என்ன வரக்கூடாது. ஊழியத்தில் நிறைய ஆசைகள் உண்டு. ஆண்டருக்காண்டி அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி இருக்கணும், நல்ல சூப்பராக பண்ணணும். ஆனால் இந்த இச்சை நிறைய பேரை, அதுலேயும் குறிப்பாக இந்த லஸ்ட்டு, இந்த நமக்கு சரீரத்தில் வருகிற இந்த இச்சை நிறைய பேரை பாருங்கள், நல்ல ஊழியம் செய்வாங்க. நேற்று நிறைய சாட்சி ஊழியக்காரங்க சொன்னாங்க, மறிச்சவங்கள உயிரோடு எழுப்பு சதீஷ்பா சொன்னாங்க. ஆனால் கடைசியில் எதில் விழுந்துட்டாரு? பி கேர்ஃபுல். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இனிமேல் இச்சையே வராதுன்னு சொல்லாதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற சோதனைகள் தான் அதிகம். திருமணத்திற்கு அப்புறம் இருக்கிற எல்லா நாளும் சாகிற வரைக்கும் நமக்கு அந்த போராட்டம் இருக்கும். ஸோ இப்போ ஊழியக்காரங்க 3 விஷயம். ஒன்று என்னெல்லாம் சொல்லுங்கள்? பணம், பெருமை, இச்சை. இந்த 3ல் மட்டும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு, இது ஒரு நாளில் ப்ராசஸ் கிடையாது, இது டெய்லி ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் போராடணும்.
எங்க நமக்கு சோர்ஸ் இருக்கும், எங்க நமக்கு இன்கம் இருக்கும், அந்த மைண்ட் செட் தயவுசெய்து விடுங்க. நம்ம தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் அநேக தரிசனங்களை உள்ள வச்சிருக்கிறார். வாலிபர் கூட நடத்துகிறோம், ஊழியர்களை உருவாக்குறோம். அந்த அழைப்பில் நம்ம நிற்கிறோமா, அதுதான் முக்கியம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், பக்கத்தில் கை கொடுத்து, டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். அடுத்தவங்க கூட உங்களை ஒப்பிடாதீங்க, அடுத்தவங்களோடு ஒப்பிடாதீங்க. அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாரும் ஞானேசனா மாறிட முடியாது. ஞானேசனை சாயலை தரித்து பிரசங்கிக்கிறவர்கள் அநேகர் எழும்பி விட்டார்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் இல்லை, தமிழ்நாடு முழுவதும். ஆனால் நீங்கள் அடுத்தவங்களை என்ன செய்யாதீங்க, இவரை மாதிரி பாடணும், இவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இவரை மாதிரி அதெல்லாம் என்ன செய்யாதீங்க. அவரை மாதிரியே கர்ச்சிப் வாங்கணும், அவரை மாதிரியே காதலுக்கு ஓதணும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும். நான் ஜோசா பாஸ்டர் மாதிரி ஹை பிச்சில் பாட முடியும்னா என் தொண்டை கிழிஞ்சு போயிடும். நான் அருளண்ண மாதிரி பைபிளே திறக்காமல் பிரசங்கம் பண்ணணும்னா என்னால் முடியாது. 4 வருஷத்துக்கு மேலே மனப்படமாக தெரியாது. நாமளாக இருந்து ஊழியம் செய்வோமே. எவனுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், ஊழியத்தில் வெளியே தெரிஞ்சு நினைக்கிறானோ அவன் தான் என்ன செய்வான், அடுத்தவங்களை காப்பி அடிப்பான். அப்படி பார்த்து அப்படியே பிரசங்கம், அப்படியே பார்த்து அதே ஸ்டைல், அதே ட்ரெஸ்ஸிங். அதாவது ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கு வித்தியாசம் இருக்குது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதாவது 2000 ரூபா கொடுத்தும் ஆலன் சோலி சட்டை வாங்க முடியும், 250 ரூபாய்க்கும் ஆலன் சோலி சட்டை வாங்க முடியும். ரெண்டுக்கும் ஒரே லோகோ தான். உங்களுக்கு புரியல? உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லணும்னா, ஏசப்பா இந்த ஃபேனு 5000 4000 ரூபா இருக்கும். இது கிராம்ப்டன் கம்பெனி தான். இதே கிராம்ப்டனில் 1000 ரூபாய்க்கு ஃபேன் இருக்குது. இதே சைனாக்காரன் இதே டிசைனில் 4000 ரூபா ஃபேனை 2000 ரூபாய்க்கு கொடுப்பான். ஆனால் இது 10 வருஷம் ஓடும். அது ஒரு தடவை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைக்காரன் சொல்லுவான் ஸ்பேர் இல்லை தூக்கி. இப்போ டூப்ளிகேட்டாக நீங்கள் மாறினீங்கன்னா ஸ்பேர் இல்லைன்னு உங்களை ஆண்டர் செஞ்சிருவார். ஆமாம், கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்க்கறது போல தான், பதரெல்லாம் அக்னியில் போயிடும். ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த இளம் ஊழியர் முகாமில் ஒரு தரிசனம் எடுங்க. நான் தேவ சாயலாக மாறின ஆண்டவரே, கண்களை மூடுவோம், வலது கரத்தை உயர்த்தி. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். கை உயர்த்தி நாமும் அவருடன் சேர்ந்திடவே, நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே, நம்மை ஆயத்தமாக்கிக். 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே. அவர் மாத்திரம் தான் என் ஊழியத்தில் மகிமைப்படணும், அவர் மாத்திரம் தான் என்னில் பெருக வேண்டும். ரபபா ஷேஹலரரே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா ஆவியானவரே அல்லேலூயா ரபபா ஷேஹலரரே பரிசுத்தரே அல்லேலூயா ராஜனுக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, எந்த விதத்திலும் நாங்க தேவ சாயலை இழந்துடக்கூடாது. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், எவ்வளவு பணங்களை நீங்க எங்க நம்பில கொடுத்தாலும், அது எங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தல்ல, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு. எங்க ராஜ்யத்தை கட்டல்ல அப்பா அந்த பூமியில, உங்க ராஜ்யத்தை கட்டுவதற்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்க இருக்கிற அநேக தேவ மனிதர்களை நான் எழுப்பிவிட முடியும். அவங்கெல்லாம் நல்ல கிருபை பெற்றவங்க, நிறைய அபிஷேகம் இருக்கிற முழு நேர பாஸ்டர்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க, எவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே போய் இருக்கிறாங்க, மலையில் போய் இருக்கிறாங்க.
இவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு பெரிய பெரிய சபைகளில் போய் இருந்து நல்லா சம்பாதிச்சு நல்ல கார் வீடோடு இருக்கலாம். ஆனால் ஏன் தெரியுமா, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இதெல்லாம் சம்பாதிச்சு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா தேவ சாயலை தரித்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறவங்க கரங்களை உயர்த்தி வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம்.